காந்தாரா படத்தினுடைய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படம் 650 கோடியை தாண்டி 1000 கோடியை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க உலக அளவில் வசூலில். இப்போ ரிஷப் ஷெட்டி அவருடைய ஜாதகத்தை பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி. அந்த சந்திரனுக்கு நேர் எதிர்த்தால் வியாழன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சந்திரனுக்கு 7ல் சந்திர கேந்திரத்தில் வியாழன் இருப்பது கஜகேசரி யோகம். இந்த யோகம் மேலும் வலிமை பெறுவது எப்படி என்றால், இந்த வியாழனுக்கு இன்னும் 2 கேந்திரம் இருக்குது இல்லையா, 4வது கேந்திரம் 10வது கேந்திரம் சந்திரன் எதிர் கேந்திரமாக இருக்குது. அதில் ஏதாவது கிரகம் இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் சந்திரன் இருக்க, விருச்சிகத்தில் வியாழன் இருக்க, அந்த வியாழனுக்கு 10வது இடமான சிம்ம ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார் பலமாக. எனவே கலைத்தொழில் யோகம் அதிகமாகிவிட்டது. இந்த குருச்சந்திர யோகத்தை அந்த சுக்கிரன் மேலும் தூண்டி விடுகிறார். பொதுவாக குரு திசையில் இப்போ இவருக்கு குரு திசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. குரு திசை நடக்கும் பொழுது சில நடிகர்கள் மிகப்பெரிய புகழை பெற்று விடுகிறார்கள். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் குரு திசையில் தான் சூப்பர் ஸ்டார் என்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று தொடர்ந்து அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதுபோல் ரிஷப் ஷெட்டி ஜாதகம் மிக சிறப்பான ஜாதகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.